வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த அலச போறோம். ரிச் டேட் புவர் டேட் தத்துவத்தில இருந்து பணத்த பத்தின ரொம்ப சக்தி வாய்ந்த பாடங்களை நாம கத்துக்க போறோம். இது பணத்த பத்தி நாம யோசிக்கிற விதத்தையே மொத்தமா மாத்த போகுது பாருங்க. இங்க பாருங்க, 2 பேர். ஒருத்தர் நல்லா படிச்சவரு, PhD முடிச்சு ஒரு அரசு வேலையில இருக்காரு. ஆனா கடைசில பார்த்தா கடன்களோட இருந்து போறாரு. இன்னொருத்தர் ஸ்கூல் படிப்பு கூட முழுசா முடிக்கல. ஆனா ஒரு பெரிய தொழிலதிபர், ஹவாயிலே மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருத்தரா இருந்து போறாரு. என்னடா இது விசித்திரமா இருக்குல்ல? இது எப்படி சாத்தியம்? இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு தத்துவத்தோட ஆணிவேரே. அப்போ அந்த பணக்கார அப்பாக்கு மட்டும் அப்படி என்னதான் தெரிஞ்சிருந்தது? அந்த ரகசியம் என்ன? வாங்க, இந்த மர்மத்தை நாம ஒன்னா சேர்ந்து உடைப்போம். முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த 2 அப்பாக்கள்ல யாருமே சோம்பேறிங்க கிடையாது. 2 பேருமே ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப கடினமா உழைச்சவங்க. அப்போ அந்த பெரிய வித்தியாசம் எங்கிருந்து வந்துச்சு? அது அவங்க திறமையிலயோ இல்ல உழைப்புலயோ இல்ல, அதுக்கும் மேல அவங்களோட மனநிலையில தான் இருந்திருக்கு. அந்த அடிப்படை வித்தியாசம் இதுதான். பணத்தை பத்தி அவங்க வெச்சிருந்த நம்பிக்கை, அந்த மைண்ட் செட். இது ஒண்ணுதான் ஒருத்தரை ஏழையாவும் இன்னொருத்தர பணக்காரராகவும் மாத்துச்சு. சரி, வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். பண ஆசை தான் எல்லா கெட்டதுக்கும் காரணம். நம்ம ஏழ அப்பா இப்படிதான் நினைச்சாரு. இந்த ஒரு வரிய நம்மள பல பேர் பல இடத்துல கேட்டிருப்போம் இல்லையா? இந்த ஒரு பயம் காரணமாவே நம்மள பல பேரு பணத்தை பத்தி கத்துக்கவே ரொம்ப தயங்குறோம். அது நம்மள ஒரு தற்காப்பு மனநிலையிலேயே வச்சிருக்கு. ஆனா நம்ம பணக்கார அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? அப்படியே உல்டாவா? பணம் இல்லாததுதான் எல்லா கெட்டதுக்கும் காரணம்னு சொன்னாரு. பாத்தீங்களா அந்த பார்வை கோணத்தை? அவர் பணத்தை ஒரு பிரச்சனையா பார்க்கல, அது ஒரு கருவியா, ஒரு டூலா பார்த்தாரு. பணம் இல்லாததுதான் மன அழுத்தம், கஷ்டம் எல்லாத்துக்கும் காரணம்னு அவர் உறுதியா நம்பினாரு. இந்த மனநிலை வித்தியாசம் அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலயும் வெளிப்பட்டுச்சு. ஏழையப்பா இதையாவது பார்த்தா, ஐயோ இதெல்லாம் வாங்க நம்மளால முடியாதுன்னு சொல்லி அதோட முடிச்சிடுவாரு. ஆனா பணக்கார அப்பா, சரி இத வாங்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னு கேட்பாரு. முதல் வாக்கியம் உங்க மூளைய ஷட் டவுன் பண்ணிடும். ஆனா 2வது கேள்வி, அது உங்க மூளைய வேலை செய்ய வைக்கும், வழிகளை தேட வைக்கும். சரி, மனநிலைய பத்தி பார்த்தாச்சு. இப்போ பணக்காரங்கள மத்தவங்க கிட்ட இருந்து தனியா காட்டுற அந்த ஒரு முக்கியமான நிதி பாடத்துக்குள்ள போகலாம். இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா இத சரியா புரிஞ்சுகிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாறிடும். முதல்ல சொத்து, அதாவது அசெட்னா என்ன? ரொம்ப சிம்பிள். எது ஒண்ணு உங்க பாக்கெட்ல பணத்தை கொண்டு வந்து போடுதோ அதுதான் சொத்து. அவ்வளவுதான். உதாரணத்துக்கு, நீங்க வாடகைக்கு விட்ட ஒரு வீடு, அது மாசம் மாசம் உங்களுக்கு பணம் கொடுக்குதுல்ல, அது ஒரு சொத்து. அப்போ லயபிலிட்டி, அதாவது பொறுப்புன்னா என்ன? அதுவும் சிம்பிள் தான். எது ஒண்ணு உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை வெளியே எடுக்குதோ அதுதான் பொறுப்பு. நீங்க வாங்கின புது கார், அதுக்கு போடுற பெட்ரோல், மெயின்டெனன்ஸ், லோன், EMI இதெல்லாம் உங்க பணத்தை வெளியே எடுக்குது. அப்போ அது ஒரு பொறுப்பு. இங்கதான் மக்களே முக்கியமான மேட்டரே இருக்கு. பணக்காரங்க அவங்களோட பணத்தை சொத்துக்கள்ல முதலீடு பண்றாங்க, அதாவது பணம் உள்ள வர்றதுக்கான வழிகளை உருவாக்குறாங்க. ஆனா ஏழை மக்களும் மிடில் கிளாஸும் என்ன பண்றாங்க? கார் லோன், கிரெடிட் கார்டு கடன் மாதிரி பொறுப்புகளை வாங்குறாங்க. அவங்க வாங்கின அந்த பெரிய வீடு கூட அவங்களுக்கு ஒரு சொத்தா தெரியலாம். ஆனா அதுக்கு கட்டுற ஹவுசிங் லோன் ஒரு பெரிய பொறுப்பு. பணம் வெளியே போயிட்டே இருக்கு. சரி, இந்த சொத்து பொறுப்பு வித்தியாசத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறது, மாசம் மாசம் சம்பளத்தை வாங்கி அதை செலவு பண்ணி அடுத்த சம்பளத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த எலிப்பொறி வாழ்க்கையிலிருந்து எப்படி தப்பிக்க உதவும்? வாங்க பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் எலிப்பொறி. சாதாரணமா என்ன நடக்குது? நமக்கு ஒரு வேலை கிடைக்குது, சம்பளம் வருது. வந்த சம்பளம் வீட்டு வாடகை, லோன், EMI, பில்ஸ்னு நம்மளோட பொறுப்புகளுக்கே சரியா போயிடுது. பணம் வந்த வேகத்துல வெளியே போயிடுது. திரும்பவும் அடுத்த மாச சம்பளத்துக்காக நம்ம ஓட ஆரம்பிச்சிடுறோம். இது ஒரு முடிவே இல்லாத ஓட்டம். ஆனா பணக்காரங்களோட பணப்புழக்கம் இதுக்கு அப்படியே நேர்மாறா இருக்கு. அவங்க ஒரு சொத்தை வாங்குறாங்க, அந்த சொத்து அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்குது. அந்த வருமானத்தை வச்சு அவங்க இன்னும் நிறைய சொத்துக்களை வாங்குறாங்க. இப்ப பாருங்க, அவங்களோட பணம் அவங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் செல்வத்தை உருவாக்குற நேர்மறையான சுழற்சி. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் சொல்றேன். மெக்டானல்ட்ஸ். எல்லாரும் அது ஒரு பர்கர் கடைன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதோட நிறுவனர் ரே கிராக் என்ன சொன்னார் தெரியுமா? நான் பர்கர் பிசினஸ்ல இல்ல, நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இருக்கேன்னு சொன்னாரு. ஆமா, அவரோட உண்மையான பிசினஸ் பர்கர் விக்கிறதில்ல, அந்த பர்கர் கடை கீழே இருக்கிற நிலத்தை வாங்குறது தான். அவர் வேலையில கவனம் செலுத்தல, சொத்துல கவனம் செலுத்தினாரு. இதுதான் வித்தியாசம். ஆக இவ்ளோ நேரம் நாம கத்துக்கிட்ட பாடங்களை நம்மளோட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்த ஆரம்பிக்கிறது? உங்க நிதி சுதந்திரத்துக்கான முதல் படி இதோ இங்கதான் ஆரம்பமாகுது. மொத்தமா 4 ஸ்டெப் தான். முதல்ல பணத்தை பத்தி கத்துக்கோங்க. நிதி அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது,
சம்பளம் வாங்குறத மட்டுமே குறிக்கோளா வைக்காம வருமானம் தர்ற சொத்துக்களை வாங்குறதுல கவனம் செலுத்துங்க. 3வது, உங்க மனநிலைய சரி பண்ணுங்க. தோல்வி பயம், சோம்பேறித்தனம் இதையெல்லாம் தூக்கி போடுங்க. ஜெயிக்கிறவங்க தோற்க பயப்பட மாட்டாங்க. கடைசியா 4வது, உங்க கூட இருக்கிறவங்க யாருங்கறத புத்திசாலித்தனமா தேர்ந்தெடுங்க. யாரிடமிருந்து கத்துக்க முடியுமோ அவங்க கூட பழகுங்க. நம்ம இந்த விளக்கத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. சொத்துனா என்ன, பொறுப்புனா என்னன்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த புதிய அறிவை வச்சு நீங்க வாங்க போற முதல் சொத்து என்னவா இருக்கும்? சும்மா கேட்டுட்டு விட்டுறாதீங்க, யோசிங்க, ஒரு முடிவெடுங்க, செயல்படத் தொடங்குங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில தான்.